மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு மேப்பை வந்து ஃபெச் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே அங்கேயே போயிருங்க. ஃபஸ்ட் அதில் காம்பனன்ட்ஸ் போயிட்டு காம்பனன்ட்ஸ்க்கு மேலே இருக்கு பாருங்கள் ஃபார்ம். ஸோ இதில் போயிடலாம். ஒரு நார்மலாக ஃபார்ம்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. எனக்கு இதில் வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கலாம். சூஸ் ஃபைல், செலக்ட்னா இந்த மாதிரி வேணுமா, எப்படி வேணும் செலக்ட்டு, வேறு செக் ரேடியோஸ், இது எல்லாமே இதில் எது வேணும் அப்படின்ட்டு நம்மளாக தான் ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். அடுத்து ரேஞ்ச், அதுக்கப்புறம் இன்புட் குரூப்பு. இங்கே பாருங்கள், இதில் இப்போ இந்த இது ஓகேன்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் ரெண்டு ஃப்ளோட்டிங் லேபிள்ஸ். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல மேலே வந்துடுதா, கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துடுதாப்பா இதோடு. ஓகே, இதில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது ஒரு இமெயிலு, பாஸ்வேர்டு, அட்ரஸ்ஸு, இதெல்லாமே ஓகேவா. ஒரு நார்மல் ஃபார்மோடது இதை பார்த்து வச்சுக்கலாம். தேவைப்படும் நமக்கு இமெயிலு, பாஸ்வேர்டு, ஃபஸ்ட் ரேடியோ, செகண்ட் ரேடியோ எழுதி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேலிடேஷன். இந்த வேலிடேஷனுக்கு போங்க. இதில் வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கா, இதில் வேலிடேஷனும் சேர்த்து கொடுத்துருவாங்க. நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னு இது எல்லாமே கேட்குது பாருங்கள். ஸோ இதில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், சப்மிட் ஃபார்ம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேலிடேஷனோடு இருக்குல்ல, இது சப்மிட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி காட்டுது. இது வேண்டாம். முத ஒன்று வந்துச்சுல, எடுத்தோன்னே இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த கோடை நான் வந்து கான்டெக்டில் போட்டுக்கிறேன். இதில் H1 ஓகேவா, H1ல் H2, H2ல் கான்டாக்ட் ஃபார்ம். கிளாஸில் டெக்ஸ்ட் சென்டர்னு கொடுத்தோமா, அதை கொடுத்துடலாம். அப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு பிஜி டார்க், அப்புறம் என்னமோல கொடுத்தோம், அதை விட்டுறலாம். டெக்ஸ்ட்டை மட்டும் இப்போ சென்டரில் வச்சுருக்கோம், அவ்வளோதான். கான்டாக்ட் ஃபார்ம் சென்டரில் இருக்குது. காப்பி பண்ணதை அப்படியே போட்டுறாங்க. இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த காப்பி பண்ண ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்மை வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே, ஒரு செக்ஷனை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த செக்ஷனுக்கு கிளாஸ் கொடுத்து அது வந்து P4, அந்த செக்ஷனோட பேக்ரவுண்ட் வந்து பிஜி லைட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா டாட் கண்டெய்னர்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த ஃபார்மை எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் எனக்கு இந்த பக்கமும் இதுவே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணலாம், மார்ஜின் கொடுக்கலாம். மார்ஜின் வந்து 3 அப்படின்னு இந்த கண்டெய்னர்லேயே கொடுக்குறேன்.
மார்ஜினுக்கு இது என்ன வரும்னு தெரில, ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போமா? மார்ஜின் 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் வந்துருக்கு பாருங்க, ஸ்பேஸ் வந்துருக்கு. ஆனால் எனக்கு அப்போ அங்கே வேண்டாம் மார்ஜின், இந்த இதை எடுத்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா எனக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பேக்ரவுண்ட் வந்து கமிட் பண்ணோன்னா ஆக்சுவலாக அது வேலிடேஷனே பண்ணலை. இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. வேலிடேஷன் பண்ண ஒரு ஃபார்ம். நீ எடுத்த உடனே இப்படிதான் இருக்கா? இந்த மாதிரியும் எனக்கு வேண்டாம். காப்பி பண்ணி போடலாம். ஓகே, இப்போ வரைக்கும் இருக்கட்டும், அப்புறமா நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? ஒரு நார்மலாக ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமேஜ் வந்து போடுவோமா? சாரி, மேப் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி போடுவோம். கூகுள் மேப்ஸ் இதில் போயிட்டு இந்த இடத்துல இந்த பிளேஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் சும்மா கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்தோம் அப்படின்னா, எம்பெட் மேப் கொடுத்தோன்னா இந்த இடத்துல காப்பி HTML வரும். அதை எடுத்து என்னோடய ஃபார்ம் முடிஞ்சிடும்ல, முடிஞ்ச உடனே நான் போட்டுக்குவேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ வரைக்கும் எழுதின எந்த கோடையுமே நம்ம கையால் டைப் பண்ணல, அதாவது சும்மா காப்பி பேஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்குமே. இங்கேயுமே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்ஷன் P4 PG லைட், PG லைட்லாம் கொடுக்கணும்னா M வந்து 3ன்னு கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்துட்டு டாட் கண்டெய்னருக்குள்ளே இந்த இதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. இதில் அந்த வித்து ஹைட்லாம் வந்துட்டு எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு இது என்னென்னா, இப்போ எனக்கு இந்த பக்கமே வந்து ஒரு யூடியூப் வீடியோ வரணும். அப்போ என்ன பண்ணலாம், நான் எனக்கு இங்கே தான் இருக்குது. அப்போ நான் அந்த இடத்துல கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணி அதில் கால் மீடியம் 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதில் தான் வருது. நான் வந்து மீடியம் 6ன்னு வச்சுக்கிறேன். மீடியமாக இருக்கும்போது எனக்கு 6 காலம் சேர்ந்தது இருக்கணும். ஏன்னா ஒரு இது வந்து 12, அதனால நான் 6 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வருது. ஹைட் வந்து
ஹைட் வந்து அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்படி வந்து வருதா. அதே மாதிரி இந்த பக்கம் எனக்கு இன்னொரு ஒரு யூடியூப் வீடியோ வேணும். அப்போ என்ன பண்ணலாம், நான் யூடியூப் போயிட்டு இடத்துல என்ன வீடியோ வேணுமோ அதை சர்ச் பண்ணிட்டு டாம் அண்ட் ஜெர்ரி அதில் ஷேர் கொடுத்துட்டு எம்பட் பண்ணி, இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான், காப்பி பண்ணிவிட்டு இது போட போகிறேன். இப்போ இந்த ஐஃப்ரேம் இருக்குல்ல, அதில் கால் இதுக்கு பக்கத்தில் இங்கே இதே கிளாஸை எடுத்து இங்கே கொடுக்க போகிறோம் கிளாஸுன்ட்டு. சரியா, கிளாஸில் இது வரப்போகுது. இந்த ரெண்டையும் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே போட்டுக்க போகிறேன் கண்டெய்னருக்குள்ளே. இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஹைட் 100% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது ஃப்ளக்ஸில் இல்லை. ஸோ நான் ரோன்னு கொடுக்க போகிறேன். ரோன்னு கொடுத்தோன்னா எனக்கு ஃப்ளக்ஸில் வந்துடுச்சு. ஓகே தானே, இது எவ்வளோ ஹைட்டோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ஹைட்டு, அதனால தான் அந்த 100 கொடுத்தது. சரியா, அதே மாதிரி எனக்கு கேப் வேணும் அப்படின்னு ஆல்ரெடி இதில் கேப்பில் இருக்குது. நீங்கள் கேப் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கான்டாக்ட் பேஜ். ஸோ கான்டாக்ட் பேஜும் முடிஞ்சிடுச்சு. மிச்சம் இருக்கிறது அபவுட் பேஜ். ஓகே, அதை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ண கற்றுக்கலாம். ஓகேவா.